அடடடடடா இந்த குளிர்காலம் வந்தது குளிருதே உன் குத்தமா இந்த குளிருதே அடடடடே நீ என்னால குளிர்றா சாமி. ஏய் டாமி சொல்றத கேட்டு ஒழுங்கா இருக்கணும். இத ஏதாச்சும் பண்ண மண்டை வீங்கிட உனக்கு. சீக்கிரம் அந்த பனி பொம்மைய செஞ்சு முடி. நான் இதுக்குள்ள விளையாடணும். சீக்கிரம் செஞ்சு முடி. இந்த குளிருதே என்ன இது இப்படி குளிருது? ஏய் டாமி இருடா. இப்போதான்டா கொஞ்சமா செஞ்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பொறு. இவ்ளோ சேஃப்டி போட்டோம் இப்படி குளிருதே. ஏய் நீங்க என்ன பண்றீங்க? இந்த வாண்டுல மட்டும் குளிருதா பாத்தியா? டேய் உங்களுக்கு குளிருதா இல்லையாடா? எவ்வளவு பனி பெஞ்சிட்டு இருக்கு. இங்க பாரு ஃபுல்லா ஐஸ் ஆயிடுச்சு. ஆனா நீங்க என்னடா ஐஸ் வச்சு பொம்மை விளையாடுறீங்க. டேய் அரே மாம்சு ஸ்னோ வந்தா ஸ்னோமேன் செய்யாம உன்னைய செய்வாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லாம இந்த குளிர்ல ஜல்பு புடிச்சிச்சுடா. நீங்க எப்படி இப்படி இருக்கீங்க? எனக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு நான் நாயி. நாங்க தான் நாயி. எங்க பக்கத்துல இருக்கு பாயி. நைட்ல வரும் பேயி. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அடங்க டாமி என்ன கேட்டா என்ன பேசிட்டு இருக்க? ஏ டாமி உங்க ரெண்டு பேருக்கு தான் சேர்த்து சொல்றேன். டாமி ஜுன்சானே விட்டுட்டு வாங்கடா சொல்றத கேளுங்க. நல்ல கதையா இருக்கு. நாங்களே உன்கிட்ட பெரிய சைஸ் நல்லா பெரிய சைஸ் ஐஸ்கிரீம் செய்ய சொல்லலாம்னு நானும் டாமியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது மாம்சி. நாங்க பெரிய ஐஸ்கிரீமை கலர் கலரா செஞ்சே தீரணும். எங்களை கடைக்கு கூட்டிட்டு போ. ஆமா எங்களை கூட்டு போ. நாங்க பெரிய ஐஸ்கிரீம் செஞ்சு அத கலர் கலரா செஞ்சு பார்க்கணும். என்ன மாம்சு உன்கிட்ட தான சொல்றேன். காது கேக்குதா இல்லையா? உன்கிட்ட தான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க. இந்த ஐஸ் சூப்பரா இருக்கு. இந்த ஸ்னோ பொம்மையை நான் சாப்பிட போறேன். அருமை. ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது மாம்சி. நாங்க பெரிய சைஸ் ஐஸ்கிரீம் செஞ்சே தீர்றோம். அவ்வளவுதான். எப்படியும் ரெண்டு பேரும் ஒரு பிளான போட்டீங்க. வா 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 போயிட்டு சீக்கிரம் போயிட்டு பெரிய கட்டையா கொண்டு வருவோம். வா இதா மாம்சி. ஏ டாமி இங்க இரு பத்திரமா. நாங்க போயிட்டு பெரிய கட்டையா பார்த்து தூக்கிட்டு வந்துறோம். ரெண்டு வாண்டுகளும் சேர்ந்து என்ன பிளான் போட்டானுங்கன்னு தெரியல. பெரிய ஐஸ் செய்யணுமாமே. அடிக்கிற குளிருக்கு எதனா சூடா சொன்னா கூட பரவாயில்ல. இப்படி ஜில்லுடா சொல்லுவீங்க. ஐஸ் செய்யணுமாமே ஐஸ். ஆமா மாம்சி எங்களுக்கு ஐஸ் சாப்பிட்டே ஆகணும். அவ்வளவுதான். ஐஸ் சாப்பிடணும் எதனா ஒரு கடைக்கு போனா குச்சி ஐஸ் குல்பி ஐஸ் அந்த மாதிரி எதனா இருக்கும்டா. அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு பெரிய ஐஸ் செஞ்சுதான் சாப்பிடணும்ன்றீங்க. அதெல்லாம் அப்படிதான் மாம்சி. நீ ஒழுங்கா வண்டியை மட்டும் ஓட்டு போய் கட்டு தர வேலையை மட்டும் பாரு. அடே சுச்சானே அடிக்கிற குளிருக்கு எதுக்குடா இதெல்லாம்? சொல்றதை கேளுடா. வேணாம் இதெல்லாம் வேணாம். நான் சொல்றதை கேளு. வேணாம். அட எங்க மாம்சி குளிருது. சீக்கிரம் போ. சீக்கிரம் கட்டையை தேடணும். சீக்கிரம் அந்த ஏசியை போட்டு 12 நம்பர்ல வை. பேன 12ஆம் நம்பர்ல வை. என்ன மாம்சி கட்டை தேட வந்தமா என்ன தேட வந்தோம்? போற போய் கொண்டே இருக்கே தவிர ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி தெரியலையே. சொன்ன உடனே நின்னு போச்சு வண்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கதான் வந்தோம்னு அர்த்தம். இறங்கி வாடா சுச்சானே. போயிட்டு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவோம். வா 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 அங்க எங்க போற? இங்க வாடா. அட நீ நேரா போவன்னு நினைச்ச மாம்சி. எங்க ஏறி போறா மாமுசு? இரு எங்க போற? நீ தானடா சொன்ன பெரிய கட்டையா வேணும்ட்டு. அததான் தேட வந்திருக்கேன். பெரிய சைஸ் மாம்சி. நல்லா பெரிய சைஸ் ஐஸ்கிரீம் நல்லா மாஸ்டர் சைஸ்ல இருக்கணும். அந்த அளவுக்கு பெரிய ஐஸ்கிரீம் செய்யணும். நீ சொல்ற அளவுக்குனா இதுதான் கரெக்டா இருக்கும். இததான் எடுத்தாகணும். பேசாம இது கரெக்டா இருக்கும்டா. இதே எடுத்துட்டு போயிடலாம். எனக்கு ஓகே தான் மாம்சி. ஒரே வெட்டு பொளந்துரு. இப்ப பாரு பொளக்குற அடிக்கிற அடியில இந்த பாய்க்கோ. ஆமா இவன் வேற வேடிக்கை பாக்குறானே. டேய் இவ்வளவு பெரிய கட்டையை தூக்கிட்டு போறனே. கொஞ்சமாச்சு கை கொடுத்து ஹெல்ப் பண்ண வேணாம்? நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போட்டு போறேன் மாம்சி. யாரு இவன் கட்டை தூக்கி போறானே. நீ இந்த ஹெல்ப்புக்கு பண்ணாம இருக்கலடா. வழிகிட போறா. பாத்து கண்ட்ரோல் இரு மாம்சி. கண்ட்ரோல் பண்ணாம எங்கயாச்சும் ஊந்துற போற. உனக்கு ஹெல்ப் தானே. டிக்கிய தந்து விடுறேன். வா வரலாம். யாரு இவன்? இந்த யார் இவனை தவிர வேற ஒண்ணுமே பண்ணடா. சும்மா கூட வந்து சும்மா போற நீ. வேற என்ன பண்ண சொல்லு? சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வேற என்ன மாம்சி பண்ண சொல்ற? இவ்வளவு பெரிய கட்டை இருக்கு. அதை எப்படி என்னால தூக்க முடியும்? ஒழுங்கா வண்டி ஏத்தமா வீட்டுக்கு போணுமா இல்லாம சீக்கிரம் போ. சீக்கிரம் போயிட்டு இத வச்சு நம்ம பெரிய ஐஸ்கிரீமை உருவாக்குறோம். ஃபைனலி ஒரு வழியா வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. வருகுது. அம்மாடி எப்படியோ சேஃபா ரீச் பண்ணிட்டடா. டேய் இன்னத்துக்கு திரும்ப இடிச்சு கட்ட பறந்துட்டு இருக்கோம். நல்ல வேளை மாம்சி. கட்ட பறையில ஒண்ணும் ஆவல. ஒரு வழியா இந்த மான்ஸ்டர் அதாவது இவனுக்கு கேட்ட அந்த பெரிய ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு கட்டைய கொண்டு வந்தாச்சு. ஐஸ் வச்சிருக்கேன். ஐஸ் செய்ய போறேன். ஐஸ்ல தான் கலர போட்டு ஐஸ் செய்ய போறேன். ஐஸ் நல்லா இருந்தா நான் கொஞ்சம் சாப்பிட்டு. ஐஸ் நல்லா இல்லனா மாம்சுக்கு ஊட்டு. மாம்சே சாப்பிடு. இதா கொஞ்சோண்டு சாப்பிடு. ஏடா ஜுன்சான் நீ கேட்ட மாதிரி உனக்கு பெரிய கட்டையும் கொண்டு வந்தாச்சு. ஐஸும் இங்கே இருக்கு. எல்லாத்தையும் வச்சு இதே பண்ணிட்டா உனக்கு நல்லது. சும்மா தேவையில்லாம இதுக்கப்புறம் என்ன தொலை பண்ண கூடாது. இது என்ன கதையா இருக்கு? வெறும் கட்டையை கொண்டு வந்துட்டு இத வச்சு நாங்க சுட தண்ணியா சுட வைக்க போறோம். அடே இத வச்சு ஐஸ் தான பண்ண போறோம் நீங்க. அதான் பெரிய கட்டையை கொண்டு வந்தா. அரே மாம்சு பெரிய கட்டையை கொண்டு வந்தா ஓகே. இதுக்கு மேல ஐஸ் என்ன பண்ணுவ? ஐஸ்
அடே அதான் இவ்வளவு ஐஸ் இருக்குல்ல, இந்த ஐஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு கிண்டா அப்படியே ஐஸ் கட்டி வர போகுது, அதை வச்சு செஞ்சிடலாம்ல. எதை இந்த காலெல்லாம் போட்டு மெரிச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இத வச்சா ஐஸ் செய்யணும்னு சொல்லுது. சாப்பிடுறதுக்கு மம்சி கீழே கொட்டுறதுக்கு இல்ல. இப்போ இது வரையா மறுபடியுமா வாடா சுஞ்சானே, மறுபடியும் போறோம் வாங்குறோம். எல்லா கேள்வியும் ஒரே தடவை கேட்க மாட்டீங்களா? இத கட்ட வாங்கிட்டு வரும்போதே பண்ணிரலாம். எதுக்கு ரெண்டு வேலை? அடே சுஞ்சான் சீக்கிரம் வா, நம்ம போய் சீக்கிரம் வாங்கிட்டு வருவோம். ஓடி வா. அட போ மம்சி, ஒரு ஐஸ்கிரீம் செய்யறது எவ்வளவு நேரம்? நீ சொல்ற மாதிரி சும்மா ஐஸ்கிரீம் செய்யறதுனா பரவாயில்ல, சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டியா அப்ப நம்ம கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷான ஐஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். கீழ இருந்து யூஸ் பண்ணா சளி பிடிச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம கலர்ஸும் வேணும் மம்சி. ஃப்ரூட் கலர் எந்த கலர் இருந்தாலும் ஓகே, ஆனா எனக்கு தேவை கலரா விதவிதமா வித்தியாசமா வேணும். வித்தியாசமா தானே கடைக்கிட்ட போயிட்டு வித்தியாசமா வாங்குவோம். கடைக்கிட்ட வந்தாச்சு. அடே சுச்சானே, நீ கேட்ட மாதிரி பாலேஸ் கப் ஐஸ் கூட ஐஸ் எந்த ஐஸ் வேணா பண்ணலாம். அதுக்கேத்த மாதிரி இந்த கடையில எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் வாங்குறோம். பாலேஸ் கப் ஐஸ் கோன் ஐஸ். வாடா சுஞ்சானே, இது நம்ம அக்கா கடை தான். நம்ம அக்கா கடை தான், எதுவும் எடுத்துக்கோ. அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? அக்கா அவங்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க. அப்படி ஏதாச்சும் பேசிட்டே திட்டு போயிடுவான். இவன் டேய், நான் ரெகுலர் கஸ்டமரா. இந்த கடையில தான் நான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க வருவேன். ஐஸ் எங்க இருக்கு? ஐஸ் அக்கா, ஐஸ் எங்கக்கா? ஐஸே காணோம். அரே மாம்சு, எங்க சுத்தி ஐஸ் தர்ற? பார்த்தாலே தேவையில்ல, எங்கயுமே இல்லன்ட்டு. அக்கா எங்க ஐஸ் டப்பாவே காணோம்? ஐஸ் வாங்கலாம்னு வந்தேன், ஆனா ஐஸே இல்லையே. ஆமா அக்கா, எங்களுக்கு ஐஸ் வேணும். நாங்க ஐஸ் செய்ய போறோம். அதுக்கு எங்களுக்கு ஐஸ் தேவைப்படுது. உங்களுக்கு விக்கிறதுக்கு கரையில நிறைய ஜூஸ் இருக்கு, ஆனா ஐஸ் இல்ல. ஐஸ் எல்லாம் பீந்து போச்சு. என்ன சொல்றீங்க? ஐஸ் தீந்து போச்சா? ஆனா எப்ப எங்களுக்கு ஐஸ் தானே வேணும். ஐஸ் தீந்து போச்சுன்றீங்களே, ஏதாவது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வேற ஏதாச்சும் வகையில கிடைக்குமா? நீங்க ஏதாவது அப்படி இப்படி எங்கேயாச்சும் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து வந்து கொடுங்களேன். ஃப்ரெஷ்ஷான ஐஸ் எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஐஸ வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால ஐஸ் எங்கேயுமே இல்ல. அதனாலதான் நம்ம கிட்டயும் இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கோங்க, ஐஸ் எல்லாம் தீந்து போச்சு. உங்களுக்கு வேணும்னா வேற எதையாச்சும் வாங்கிக்கோங்க. ஆனா அக்கா, எங்களுக்கு ஐஸ் தானே வேணும். நாங்க வந்ததே ஐஸ் வாங்க. இப்போ எங்களுக்கு ஐஸ் வச்சு வேற ஏதாச்சும் வாங்க வைக்கிறீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. அடே சுஞ்சானே, வந்ததும் வந்துட்டோம். பேசாம இந்த ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு போயிட்டு கலருக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம நேச்சரான ஃப்ரூட் கலர் யூஸ் பண்ணுவோம்டா. தேவையில்லாம ஃபுட் அந்த இந்த கலர்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கெமிக்கல் அது இதுன்ட்டு, அதெல்லாம் இல்லாம இதை யூஸ் பண்ணுவோம். என்ன சொல்ற? அரே மாம்சு, என்ன பண்ண வந்துட்டு என்ன வாங்குறோம் பாத்தியா? அப்ப ஐஸ்க்கு என்ன பண்றது? இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல. நீங்க எங்க தேடினாலும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஐஸ் இப்போதைக்கு எந்த ஷாப்லயும் கிடைக்காது. அட என்ன மாம்சே, சரி வந்தது வந்துட்டா. ஏதாவது ஒரு நல்ல பழமா வாங்கி போடு. அக்கா, அங்க இருக்கிற 4 கமலா ஆரஞ்சு, அப்புறம் 4 அன்னாச்சி பழம், அப்புறம் பனானா இருக்கு பாத்தீங்களா, வாழைப்பழம், அது எல்லாத்தையும் கொஞ்சம் இதுல போட்டு கவர்ல போட்டு கொடுங்க. மொத்தம் 550 ரூபாய் ஆகுது. ஜிபேவா கேஷா? தோ ஜிபே பண்ற பாருங்க. போயிடுச்சுக்கா, ரொம்ப நன்றி. நாங்க போயிட்டு வரோம். எல்லாம் சுஞ்சானே, வா போலாம். நம்ம போயிட்டு ஐஸ் மட்டும் இப்ப ரெடி பண்ணி ஆகணும். சீக்கிரம் வா போலாம். அதான் மாம்சே, நானும் உன்கிட்ட கேட்கலாம்னு வரேன். ஐஸ் எப்படி ரெடி பண்ண போறோம்? அது வந்து அதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே இப்ப தெரியல. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இல்லாம இருக்கும். கண்டிப்பா நம்ம ஐஸ் ரெடி பண்றோம். அட நானும் அதான மாம்சே கேக்குறேன். ஐஸ் என்ன பண்றது? இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஐஸ் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. நீ சொல்றதும் புரியுதுடா. பேசாம அதான் மேல இருந்து படியா கொட்டுதுல, அப்படியே கொஞ்சமா புடிச்சி, அப்படியே அதை புடிச்சி அதை கையில அடைச்சி, அதுக்கப்புறம் அதை வச்சு ஐஸ் செஞ்சா கீழே பட்டதானே எடுக்கூடாது. வானத்துல இருந்து கொட்டுறதையே நம்மளே புடிச்சு செஞ்சா எப்படி நம்ம ஐடியா? உங்களுக்கு அறிவுன்னு. அட உன் ஐடியா வச்சு இருப்பேன் அண்ணகுண்டால போட. அட மாம்சே, ஐடியா குடுக்குறியா? ஐடியா இந்த ஐடியாலாம் வேலைக்கு ஆகாது. நான் சொல்றதை கேளு. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணும். முதல்ல இங்க கீழே போயிட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம் என்ன பண்ணலாம். ஐஸ் வேற எங்கேயுமே இல்ல, எந்த கடையிலும் கிடைக்காதுன்னு அந்த அக்கா வேற சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஐஸ் இல்லாம இது எப்படி ரெடி பண்றது? அடே சுச்சானே, பேசாம ரேம்ப் போல எடுத்துட்டு வந்துருவோமா? எது வேணாலும் ஜெயிக்கணும் மாம்சே. இப்போ நீ ரேம்ப் போலனா மட்டும் ஐஸ் கிடைக்கும்னா அதுக்கு நீ ஜெயிச்சாவணும்ல. ஜெயிச்சாதானே கிடைக்கும். ஹேய், என்ன நீங்க வெறும் கை வீசிட்டு வந்திருக்கீங்க? ஐஸ் எங்க? அடே சுச்சான், நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன் ரேம்ப் மட்டும் தான். நம்ம அந்த ரேம்பை முடிச்சு ஐஸ் எடுத்துட்டு தான் முடியும். வா சீக்கிரம் போவோம். 3, 2, 1, go! நீங்களும் ஐஸ் எடுக்கதான் வந்திருக்கீங்களா? உங்களை விட மாட்டேன். நான் ஐஸ் எடுக்கிறதுக்காக 5 தடவை அந்தமான் போயிட்டு வந்திருக்கேன்டா. எங்கடா போயிட்டு வா, எங்களுக்கு என்ன கிடையாது. மாம்சே, உன் பறக்குறான் பாரு. நீ தான் ஓடுறிய. பறந்து போ மாம்சே. பறந்துருச்சு சேனு சும்மா. ஃபைன் போத்தவல. அங்க பாரு விடாத.
என்ன நீங்க தாண்டணும்னு நினைச்சா அது கனவுல கூட நடக்காது. அதனால தோல்லையை ஒத்துட்டு போயிருங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. கொண்ட போட்டு கோபாலனே கொஞ்சம் நில்லுங்க, பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க. உங்களுக்கு தாண்டறம் பாருங்க இப்ப. ஓய் ஓய் நில்றா, போயிட்டே இருக்காதடா, நில்றா. நான் தான் சொன்னல, என்ன தாண்டணும்னு நினைச்சா என்ன தாண்டவும் முடியாது, உங்களால ஜெயிக்கவும் முடியாது, ஐஸும் கிடைக்காது. கொண்ட போட்ட கோபாலனே கொஞ்சம் நில்லுங்கண்ணே, எங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நாங்க கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம். கொஞ்சம் நில்லுங்களே. தோ நான் ஜெயிக்கவே போறேன், நீங்க என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? நான் ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டேன் கிட்ட. அடே ஜுன்சானே, அவன் சொன்ன மாதிரி இது குட்டி கொண்டுறான் அப்பதான்டா சீக்கிரமா இதை ஜெயிச்சாகணும். இல்லன்னு வச்சுக்க அவ்வளவுதான், நம்ம தோத்துருவோம், ஐஸ் கிடைக்காது. என்ன யாராலையும் ஜெயிக்கவே முடியாது, நான் தோத்ததே கிடையாது. அது உங்களுக்கு தெரியாதுல்ல, இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பீங்கடா. அரே மாம்சோ, தோத்துருவோம் கீத்துருவோம் அப்படி இப்படி சொல்லாத. ஒழுங்கா ஜெயிச்சிரு மாம்சே. மாம்சே ஏறு 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 ஏறு. சாமி பொறுமை பொறுமை. நான் கிட்ட வந்துட்டேன், நான் கிட்ட வந்துட்டேன். முட்டை வந்துட்டோம், நாங்க உன்ன முட்டை வந்துட்டோம். முட்டை மாம்சே போயிட்டு டமால முட்டை அப்படியே அப்படியே தப்சரி தப்சரி. ஓய் வட்டா, ஓய் 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 ஓய். இப்படி போங்காட்ட ஆடாதீங்க. ஏன்டா வழியை மறைச்சிட்டு போறீங்க? முடிஞ்சா நேர் வழியில போங்கடா. இப்படி என்ன தடுத்துட்டு தான் நீங்க போனோம்னா உங்களை விட மாட்டேன். வந்தாச்சு 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 வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஏறி இறங்கினா ஜெயிச்சிரும். வந்துடுடா ஜுன்சானே. ஐஸ் நமக்கு ஐஸ் நமக்கு ஐஸ் நமக்கு ஐஸ் நமக்கு ஐஸ் நமக்கு வந்துட. இல்ல இப்படி நடக்க கூடாது. இல்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க, என்ன தோக்கடிச்சிட்டாங்க. அடே ஜுன்சானே, நீ சொன்ன மாதிரி எப்படி ஜெயிச்சான் பார்த்தல. ஃபைனலி நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான ஐஸ் கிடைச்சிருச்சு. இத வச்சு நம்ம பெரிய ஐஸ உருவாக்கிடலாம். அப்புறம் ஏன் மாம்சே வெயிட் பண்ணிட்டு சீக்கிரமா எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் ஐஸ் உருகிட போகுது. அண்ணா மனசு தோத்து போயிட்டு உருகிட்டு இருக்காரு. அண்ணா நீங்க ஒண்ணு உருவாதீங்க, நாங்க உங்களுக்கு போயிட்டு உங்களுக்காக ஐஸ கரைய வைக்கிறோம். நீங்க வந்து சாப்பிடுங்க மச்சிக்கு மச்சிக்கு. பட்டா நக்கல்யா அவனுக்கு. அடே ஜுன்சான், நீ சொன்ன மாதிரி பெரிய ஐஸ ரெடி பண்ணிட்டோம். பயங்கரமா இருக்குடா ஐஸ், சூப்பரா இருக்கே இது. ஆனா ஒரு ஆளால சாப்பிட முடியாதா ஜுன்சானே? உன் வாய்க்கலாம் இது பாரு, கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே உன் வயிறு ஃபுல் ஆயிடும். சிறப்பா சொன்ன மாம்சே. நீ இப்படியே சொல்லிட்டு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஐஸையும் நீ சாப்பிடலான்னு பாக்குறியா? உன் கூட கஷ்டப்பட்டு உன்னை மோட்டிவேட் பண்ணி உன்னை ஜெயிக்க வச்சவன் நான். அதனால இப்பெல்லாம் பேசக்கூடாது. இங்க ஒருத்தன் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்ப செஞ்சு முடிப்பீங்க? எனக்கு நாக்கு ஊறுது, நான் இப்ப சாப்பிட்டாகணும். சீக்கிரம் செஞ்சு முடிங்க. கலர் கலர் கொடுங்க. கலர் கொடுத்தாதான் டேஸ்ட் அருமையா இருக்கும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஏய் டாமி, கொஞ்சம் கொஞ்சமா தானே செய்ய முடியும். இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி அப்படியே கொஞ்சம் ஒரு ஐஸ்கிரீம் ஷேப் கொண்டு வந்துருக்கோம். இதுக்கு அப்புறம் தான் கலர் பட்டி டிகிரிங் அது இதுன்னு எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படி? பொறுக்கனா பொறு, எல்லாமே தானா நடக்கும். அடே டாமி, நம்ம அவசரத்துக்குலாம் பண்ணா ஐஸ் உருகிடும். அதனால ஐஸ் உருக கூடாது, கலரும் கரெக்டா அடிக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் ஐஸ கரெக்டா மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் அதை பண்ணணும். நீ சொன்னத இப்ப ஃபர்ஸ்ட் ஐஸ உருவாக்கிடுவோம், அதுக்கப்புறம் அதை பண்ணலாம். என்னமா பண்ணுங்க, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணீங்கன்னா ஐஸ் சாப்பிடலாம் சீக்கிரம். A few inches later. அடே ஜுன்சானே, கிட்டத்தட்ட ஃபினிஷ் பண்ண போறோம். ஐஸ் ரெடி ஆயிடுச்சு, ஃபுட் கலரும் அடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஐஸ் ரெடி ஆகி விட்டது. பார்க்கவே பயங்கரமா இருக்கே. ஆமா மாமசு, ஐஸ் சும்மா பட்டைய கிளப்புது. இங்க பாரு, கலரா ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு அந்த ஜூஸ்ல இருந்து கலர் எடுத்து அடிச்சி அதோட கலரை சேர்த்ததுல ஒரு கலர் வந்திருக்கு பாரு. அருமையா வந்தது மாம்சே. அருமையா கட்டிக்கிறான்பா. சீக்கிரம் சீக்கிரம் முடி முடி முடி. ஃபைனல் டச் முடிச்சிட்டா. இந்த ஐஸ்கிரீம் நமக்கு தான். ஆனா இது எத்தனை நாள் ஆகும்டா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு? இவ்வளவு பெருசு இருக்கு. எப்படி புளுறான் பாத்தியா? இந்த ஐஸ் அப்படியே எடுத்து கொடுத்தா ஒண்டே ஒரே ஆளா சாப்பிடுவோம் விட்டா. அதெல்லாம் நீ சொல்லாத மாம்சே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னை பத்தி எனக்கு தெரியும். கலர் அடிச்சது போதும், சீக்கிரம் இறங்கு. கீழ வாங்க கீழ வாங்க, நம்ம ஜாலியா தின்னலாம். இறங்கி வாங்க. வெற்றிகரமாக ஐஸ்கிரீமை செஞ்சு முடிச்சாச்சு. ஏலே ஜுன்சானே, நீ சொன்ன மாதிரி பெரிய ஐஸ் பண்ணி முடிச்சாச்சா? எப்படி பயங்கரமா இருக்கா? பேசுறது போதும், சாப்பிடலாமா? சீக்கிரம் சொல்லுங்க, சாப்பிடுவோமா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. அவ்வளவுதான் நண்பர்களே, நாங்க